மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம மாறன் மாட்டுக்கும், டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடிக்கலான்னு வராங்க. ராகவன் வந்து தடுக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைங்கிற மாதிரி வீரா வந்து கேட்க வராங்க. மாறன் வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே கார்த்தி இருக்காங்களே, அவங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லி வச்சுட்டாங்க. மாறா நீ செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடி நான் இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமாண்டா இவனை போய் வந்து இது மாதிரிலாம் கையால் அடிச்சிருக்க, இவனை எதால் அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி காலில் இருக்கிறத கலட்டி அடிக்கலான்னு வரப்போ கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து தடுத்துட்டாங்க. நிப்பாற்றி எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? இல்லைம்மா நான் வந்து அங்கே இருந்தேன், யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னு கதவை திறந்து பார்த்தேன். அப்போன்னு பார்த்து இவர் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தாப்புல. சரி நீங்கள் எதுக்காக போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லா ரூம்குள்ளேயும் வந்து ஏகப்பட்ட துணியெல்லாம் இருக்கும், அது இருக்கா இல்லையான்னு பார்க்க தான் நான் போனேன். போதுமா, இவங்க தரப்பு நியாயத்தை வந்து சொல்லிட்டாங்க, தேவையில்லாமல் இதை பிரச்சனை பண்ண அப்படின்னு நம்ம வீரா வந்து சொன்னோன்னா எல்லாரும் வந்து அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி வீராவும் மாறனும் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. கண்மணி நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா, இது சரிப்பட்டு வராது, ரெண்டில் ஒன்று ஆக்கிடணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல மாறன் மட்டும் திங்க் பண்ணுறாங்க. என்ன மேடம் ரொம்ப கோவமாக இருப்பீங்க, ஜூஸ் எதுவும் காஃபி எதுவும் வேணுமா சொல்லுங்கள், நான் எதுவும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா கோவத்தில் இருக்கியா? பின்ன ராகவ் வந்து நான் பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறான், அவன் வந்து முத்தண்ணனை வந்து கடையை விட்டு துரத்துறான், கேட்டால் அதுவும் இதுவும் ஒன்றுங்கிறான், இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொன்னேன். சரிடா என்னால் புரிஞ்சுக்க முடியுது, கண்மணி ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஏதோ இவங்களுக்கு தெரியாத மாதிரியே வந்து அவங்க அக்காவை காப்பாற்றுறதுக்காக பேசுகிறாங்க வீரா. ஆனால் நம்ம கண்மணியோட சதித்திட்டம் எல்லாம் மாறனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அவங்க எதுக்காக திரும்ப அது மாதிரி பண்ணுறாங்க, என்ன எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இந்த மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. ஏய் சும்மா நடிக்காத, என்னை பற்றியும் உனக்கு தெரியும், உங்கள் அக்காவை பற்றியும் உனக்கு நல்லா தெரியும், ஏன் உங்கள் அக்கா எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாதா, என்னை பழிவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. என்ன இவன் எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டு வைக்கிறான், இது சரி வராதே அப்படின்னு சொல்லி இப்படியே போச்சுன்னா கண்மணியோட வாழ்க்கை என்ன ஆகுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வீரா. கண்மணி வந்து ராகவன்ட்டு வந்து பேசுகிறாங்க. பார்த்தீங்களாங்க கடையில் வந்து உங்களுக்கு மரியாதையே கிடையாது, வீட்டில் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும், உங்களுக்கு மட்டும்தான் மரியாதையாக இருக்கும். ராமச்சந்திரனுக்கு மாறனை பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அதுவே அந்த பக்கம் பார்த்தா அப்படியே உல்ட்டாவாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. என்ன சொல்கிற? ஆமாம் கடையில் இருக்கிற எல்லாரையும் வந்து ஐஸ் வச்சு அவங்க பக்கம் இழுத்துக்கிறாங்க. மாறன் ஒரு வேலையை சொல்லட்டும், இல்லை நீங்கள் ஒரு வேலையை சொல்லுங்கள், யார் சொன்னதை ஃபஸ்ட்டு செய்வாங்க? நீ சொன்னது கரெக்டு தான், என்னால் இப்போ தான் புரிஞ்சிக்க முடியுது இது எல்லாத்தையும். என் தம்பி இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, கடையில் எல்லாரையும் வந்து அவனுக்கு சாதகமாக வந்து ஆக்கி வச்சுருக்கான். நான் கூப்பிட்டு பேசினா கூட பொறுமையாக தான் திரும்புகிறாங்க, பொறுமையாக தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து நம்ம ராகுல் மட்டும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, உங்கள் அப்பா கிட்ட கடையில் எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டு ரெண்டில் ஒரு முடிவு வந்து தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து ஏற்றி விட்றாங்க. இது தெரியாமல் நம்ம ராகுல் வந்து கேட்குறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பாடா நைட் ஆகிடுச்சு, அவன் வீட்டுக்கு போயிருப்பான், காலையிலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை, திருப்பி வந்து வெந்தது வேகாததுன்னு ஏதாவது ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்து, ஓ இவ்வளோ டிஷ்ஷெல்லாம் இருக்கா, சூப்பராக இருக்க போது, இன்றைக்கி ஒரு புடி பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க. எல்லாத்தையும் திறந்து பார்க்குறாங்க, திருப்பியும் காய்கறியாக இருக்குது. அவன் இன்னும் போகலையா போல இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சார் நீங்கள் பரிமாற வேணாம் சார், நானே உங்களுக்கு எல்லாரும் தட்டில் வந்து எடுத்து வைக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே தட்டில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்னம்மா காலிஃப்ளவர் பச்சை கலரில் இருக்குது, இது பேர் ப்ரோக்கோலி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியாம்மா, ஓகே ஓகே, இது என்ன வேகலை? இல்லை சார், இது எந்த அளவு வேகணுமோ அந்த அளவு வெந்திருக்கு சார்னோன்னே, சரி என்னடா அது பச்சை பச்சையாக வந்து கொடுக்குறாங்களே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ராமச்சந்திரனுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்காங்க போல இருக்குது. முதல்ல இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பச்சை கலரில் ஒரு சூப் இருக்குது. அம்மா இது சூப்பு தானா? சூப்புனா தக்காளியெல்லாம் இருக்குமே, சும்மானே இருக்குமாம்மா, இவருக்கு என்ன சமைக்கணும் ஏது சமைக்கணும் நல்லாவே தெரியும், அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்லிட்டு சூப்பை முதல்ல சாப்பிடுங்க. எடா அது புளிப்பு இல்லை, உரப்பு இல்லை, எதுவுமே இல்லை, பச்சை தண்ணி மாதிரியே இருக்குது, கேட்டால் அது சூப்புன்னு வேற சொல்கிறாங்க, ஆனால் கசக்குதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் மட்டும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கீழே வந்து பாய் விரிக்கிறாங்க நம்ம வள்ளி. அப்போன்னு பார்த்து 2 இலையை வந்து விரிக்கிறாங்க. அவங்க வந்து இடியாப்பமும் அதே மாதிரி ஏதோ குழம்பு ஏதோ வச்சுருக்காங்க போல இருக்குது அந்த இடத்துல. உடனே வந்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க நம்ம மாறணும் வீராவும். வீரா பக்கத்தில் உட்காருமா,
இன்றைக்கி நம்ம நல்லா சாப்பிட்றணும், என்ன சாப்பாடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து குழம்பு வகையெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ, இத்தனை வெரைட்டி பண்ணியிருக்கீங்களா அத்தை, சூப்பர் சூப்பர், இது எல்லாம் சாப்பிட்ணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவங்க என்ன சாப்பிட்றாங்களாம், எல்லாம் பச்சை பச்சையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி என்னடா, நீ வயிறார சாப்பிடு. ஆமாம், இன்றைக்கி நல்லா சாப்பிட்ணும் தான் முடிவில் இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மாறன்லேருந்து எல்லாரும், அத்தை நிச்சயம் வந்து உன் பக்கம் எல்லாரும் வந்துருவாங்க பாரு, அதெல்லாம் யாரும் வர தேவையில்லடா, உங்கள் 2 பேருக்காக தான் சமைக்கிறேன், நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு இதாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாவ், அள்ளி சாப்பிடுமா, அப்படியெல்லாம் தட்டி சாப்பிட்ணும், அப்படி தட்டி சாப்பிட்டா மட்டும்தான் உடம்புல வந்து ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாய்க்கு ருசியாக வந்து நல்லா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. என்னடா அது, மாறன் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக பண்ணிக்கிட்டு இருக்கான், இது எல்லாம் நமக்கு செட்டே ஆகலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன். மாமா அங்கே பார்க்காதீங்க மாமா, அதை விட உங்களுக்கு வச்ச சாப்பாடில் தான் அதிக சத்து இருக்குது சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே வந்து உடனே வந்து கண்மணியை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க மாறன். சத்து அதிகமாக இருக்கா, அதுக்குன்னு ருசியாக சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வையத்த இன்னும் 4 இது சேர்த்து வையத்த, அந்த குழம்பை அப்படி கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே வந்து மேலே வந்து நிறைய ஊற்றி அப்படியே வந்து பிசைஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் என்ன நம்மளை வெறுப்பேற்றணுன்னே வந்து எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், இவ்வளோலாம் அவன் சாப்பிட மாட்டானே, அப்பாடா சூப்பர் சாப்பாடாத்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உன் கையை கூட எதுக்குடா, கைக்கு 5 பவுனில் 10 பவுனில் வளையல் வேணும்னு சொல்லுவாங்க, நீ சமைச்ச இந்த சாப்பாடுக்கு எத்தனை பவுன் வளையல் வேணுங்கிறது நீயே முடிவு பண்ணிக்க, ஏன்னா அத்தனை பவுனில் உனக்கு வளையல் வந்து செஞ்சு தரலாம், அந்தளவு வந்து சூப்பராக பிரமாதமாக வந்து சமைச்சு அசத்திட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. என்னடா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இனிமேட் நமக்கு சாப்பாடு இப்படி தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அவர் மட்டுக்கும் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராகுன் வந்து தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நடந்த உண்மையெல்லாம் வந்து பேசி நியாயத்தை கேட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ராகுன் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக ஒருத்தவங்க வந்து வராங்க. நம்ம ராமச்சந்திரனுக்கு வந்து சொந்தக்காரங்க போல இருக்கு, அவங்களோட சகோதரி, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. என்ன ராமச்சந்திரா நல்லா இருக்கியா, வாமா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது, வாங்கத்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்மணி வீரா 2 பேரும் அன்பா பாசமாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. சரி, உனக்காக வந்து நான் சாப்பாடு வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாப்பாடு வந்து சூப்பரான சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து கொடுத்துட்றாங்க. அப்பாடா, எப்படி இருந்தாலும் கண்மணிக்கு தெரியாமல் இதை சாப்பிட்றணும், இல்லாட்டி அவ்வளோதான் சொல்லி அந்த இடத்துல வந்து சாப்பிட்லான்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கண்மணி வந்து வாங்கிடுறாங்க அந்த டப்பாவை. என்னம்மா ஆச்சு, என்னைக்காவது ஆசையாக செஞ்சு கொண்டு வரதை வந்து சாப்பிட்றணும், அவங்க வந்து டயட்டில் இருக்காங்க, இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. என்னது ராமச்சந்திரன் வந்து டயட்டில் வந்து இருக்காப்லையா, என்ன சொல்கிற ராமச்சந்திரா, இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாதே, என்ன பண்ணுறது, மருமக கோச்சிப்பான்னு சொல்லியே வந்து கொடுக்குற சூப்பு இது மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ராமச்சந்திரன். அந்த இடத்துல அதுவாக வரதையும் சாப்பிட விட மாட்டா, இவன் நல்லா சமைச்சு கொடுத்தா நம்ம வந்து இங்கெல்லாம் வந்து சாப்பிட போகிறோம், ஆனால் இவனும் வந்து வேகாத காய்கறியாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காளேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து செமையாக வந்து காமெடியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அதிரடி மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க. எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்கிற மாதிரி அவங்க வந்து நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கோங்கிற மாதிரி தான் அசத்தெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீராலேருந்து எல்லாரும்.